Hello everyone. In the video la nama CBSE Maths grade 12 ku NCERT book la irundhu chapter 5 continuity and differentiability la example number 12 தான் பார்க்க போறோம். Discuss the continuity of the function defined by. இங்க ஒரு function கொடுத்திருக்காங்க. இந்த function ஓட continuity எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க சொல்றாங்க. So இங்க வந்து at particular pointல பார்க்க சொல்றாங்களா கிடையாது. So அப்ப point mention பண்ணாதனால throughout the real line la in the function continuous irukka illaya nama check panna porom. Okay, so first in the function nama copy panikalam, copy pannite solution work out pannalam. Given inna function kuduthirukanga f of x equal to x plus 2 minus x plus 2. First function நம்ம எப்போ யூஸ் பண்ணணும்னா if x less than 0 வா இருக்கிறப்போ first function யூஸ் பண்ணணும். Second function if x is greater than 0 வாண்ட second function யூஸ் பண்ணணும். See minus infiniteல இருந்து positive infinite வரைக்கும் நம்ம ஒரே function தான் யூஸ் பண்றோமானா கிடையாது. So 0 விட கம்மியா இருக்கிறப்போ ஒரு ஃபங்க்ஷனும் 0 விட வேல்யூஸ் நம்மளோட இன்புட் வேல்யூஸ் அதிகமா இருக்கிறப்போ இன்னொரு ஃபங்க்ஷனோ அப்படின்ற மாதிரி யூஸ் பண்றோம் இல்லையா. ஸோ இந்த இஃப் கண்டிஷன்ஸை ஓகே இந்த இஃப் கண்டிஷனை கீ பாயிண்டா எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், கீ பாயிண்டா எடுத்துக்கிட்டு இந்த ரியல் லைனை பிரேக் பண்ணணும் கரெக்டாக 0 கிட்ட. ஓகே 0 கிட்ட பிரேக் பண்ணணும். ஸோ 0க்கு இந்த பக்கமா ஒரு ஃபங்க்ஷன் 0க்கு இந்த பக்கமா ஒரு ஃபங்க்ஷன் இல்லையா. அப்போ தனித்தனியாக தான் நம்ம செக் பண்ணோம் வெதர் இந்த சைடில் ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இருக்கா இல்லையா, இந்த சைடில் ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இருக்கா இல்லையான்னு சொல்லி தனித்தனியாக தான் செக் பண்ணோம். சரி, நம்மளுக்கு இன்னொன்று விஷயமும் நீங்கள் அப்சர்வ் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா இஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தென் 0க்கு இந்த ஃபங்க்ஷன், இஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 0க்கு இந்த ஃபங்க்ஷன், எக்ஸாக்ட்லி ஈக்குவல் டு 0ன்றப்போ ஏதாச்சும் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்களா இல்லை. அப்போது நம்ம இதில் எக்ஸாக்ட்லி 0 கிட்ட ஃபங்க்ஷன் எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு அது ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா நம்மளோட டொமைன் நம்மளோட இன்புட்டே நம்மளுக்கு 0ன்ற ஒரு விஷயமே இல்லை. ஓகே, நம்மளோட இன்புட்டே நம்ம இன்புட்லேயே 0 கிடையாது. அப்போ 0 இல்லாத பட்சத்தில் அதுக்கு நம்ம கண்டினியூஸாக இருக்கா இல்லையான்னு சொல்லி அதை பற்றி நம்ம வரி பண்ணிக்க தேவையில்லை. ஓகே, நம்ம இன்புட் 0வா கொடுக்குறப்போ அவுட்புட் பற்றி நம்ம வரி பண்ணலாம். நம்மளோட இன்புட்டே 0 இல்லாதப்போ அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0 கிட்ட ஃபங்க்ஷன் எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு அதை பற்றி நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0 கிட்ட நம்ம இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இருக்கா இல்லையான்னு சொல்லி நம்ம செக் பண்ணுறது போகிறது கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இஃப் எக்ஸ் வந்து லெஸ் தென் 0வா இருக்கிறப்போ இந்த பர்டிகுலர் போர்ஷனில் ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ண போகிறோம். இஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 0 இந்த பர்டிகுலர் போர்ஷனில் ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இருக்கா இல்லையான்னு தான் செக் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் இஸ் லெஸ் தென் 0னா இந்த சைடில் நம்மளுக்கு எத்தனை வேல்யூஸ் இருக்குது, so many values இருக்கு இல்லையா. so many values இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு எல்லா நம்பர்ஸும் எல்லா ரியல் நம்பர்ஸும் ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு சி அப்படின்னு சொல்லி நேம் பண்ணிப்போம். அப்போ எஃப் ஆஃப் சியோட வேல்யூ, அதுக்கப்புறமா வந்து லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், அதுக்கப்புறமா ரைட் ஹேண்ட் லிமிட் மூணுமே ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் இந்த கேஸில். ஓகே, எக்ஸ் லெஸ் தென் 0ன்றப்போ இதில் இந்த 3 வேல்யூ கோயின்சிட் ஆனால் மட்டும்தான் இந்த பர்டிகுலர் போர்ஷனில் ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இருக்குன்னு சொல்லி நம்மளால் ரைட் பண்ண முடியும். இல்லைன்னா டிஸ்கண்டினியூன்னு சொல்லி நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். அதே தான் இங்கேயும் இஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 0னாலும் எஃப் ஆஃப் சியோட வேல்யூ, அதுக்கப்புறமா லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், ரைட் ஹேண்ட் லிமிட் மூணுமே ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரி, டொமைன் நம்மளுக்கு டொமைன் வேல்யூஸ் வந்து லெஸ் தென் 0 கிரேட்டர் தென் 0வா தான் இருக்குது. எக்ஸாக்ட்லி 0ன்றது டொமைன்லேயே இல்லை, இன்புட்லேயே கிடையாது. அப்போ நம்ம அவுட்புட்டு இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ண தேவையில்லை. அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0 கிட்ட ஃபங்க்ஷன் எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஓகே, இப்போ கேஸ் 1ல இந்த பார்ட்டில் இஃப் எக்ஸ் இஸ் less than 0க்கு ஃபங்க்ஷன் கண்டினியூஸா இல்லையான்னு நம்ம செக் பண்ணலாம். கேஸ் 1ல என்னது, என்ன கண்டிஷன், if x is less than 0ன்றப்போ இந்த in betweenல infinite numbers இருக்கு. let c be the any real number such that see எப்படி இருக்கணும், at the same time less than 0வா இருக்கணும். சிம்பிளாக ரியல் நம்பர்னு சொன்னால் இந்த கம்ப்ளீட் மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி வரைக்குமே ஃபங்க்ஷன் வேல்யூ எப்படி இருக்குன்னு சொல்லி ஐ மீன் சி பி த ரியல் நம்பர் இல்லையா. ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கிற மாதிரி கன்வே ஆகிடுது. ஓகே, அதனால நம்ம என்ன பண்ணுறோம், such that c is less than 0. ஓகே, இந்த பர்டிகுலர் இதில் மட்டும்தான் நம்ம லிமிட் செக் பண்ணுறோம். ஓகே,
ஸோ இப்போ வந்து லெஸ் தென் 0 இருந்தால் நம்மளுக்கு இங்கே சூட் ஆகிற ஃபங்க்ஷன் என்ன, ஃபஸ்ட் ஃபங்க்ஷன். அப்போ ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் சி கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட் ஃபங்க்ஷன் தானே, லெஸ் தென் 0னா ஃபஸ்ட் ஃபங்க்ஷன் தானே எடுக்கணும், எக்ஸ் ப்ளஸ் 2. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 2னா எஃப் ஆஃப் சியும் எப்படி இருக்கும், சி ப்ளஸ் 2. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட். ஓகே, சி பி எனி ரியல் நம்பர் அட் த சேம் டைம் எப்படி இருக்கணும், சி வந்து 0 விட கம்மியாக இருக்கணும். ஓகே, 0 விட கம்மினா இந்த சைடு வேல்யூ அது -1 இருக்கலாம், -2 இருக்கலாம், இல்லை -1.5 ரியல் நம்பர்ன்றப்போ எது வேணாலும் இருக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் -2ன்னு எடுத்துக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் க்ளோஸ் வேல்யூஸ் எப்படி இருக்கும்னா ஆப்வியஸாக 0 விட ஸ்மாலராக தானே இருக்கும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில். அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் க்ளோஸ் டு -2க்கு சி வந்து ரியல் நம்பர் 0 விட கம்மி. அப்போ -1க்கும் சரி ரொம்ப க்ளோஸ் வேல்யூஸும் 0 விட கம்மி தான் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையும் ரைட் ஹேண்ட் சைடு. அதே மாதிரி -2க்கும் க்ளோஸ் வேல்யூஸ் போத் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைட்லையும் 0 விட ஸ்மாலராக தான் இருக்குது. ஸோ இங்கே லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறப்பையும் சரி ரைட் ஹேண்ட் லிமிட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறப்பையும் சரி நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ் ப்ளஸ் 2 தான் நம்ம ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ லிமிட் எக்ஸ் இஸ் அப்ரோச்சிங் டுவோர்ட் தி சி ஃப்ரம் லெஃப்ட் சைட். ஸோ சி கேன் பி எனி ரியல் நம்பர். ஓகே, எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ இங்கே சி வந்து ஸ்மாலர் தென் 0 0ன்றப்போ இந்த சைட் வேல்யூஸ் தானே, இந்த சைட் வேல்யூஸ்க்கு இப்போ -2 -3 எதுவாக இருந்தாலும் அதுக்கு க்ளோஸ் வேல்யூவும் 0 விட ஸ்மாலராக இருக்கிறதுனால நம்ம எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் 2 ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு சி எஃப் ஆஃப் எக்ஸ் பதிலாக எக்ஸ் ப்ளஸ் 2. இப்போ நம்ம லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகும், சி ப்ளஸ் 2. ஸோ இதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ரைட் ஹேண்ட் லிமிட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ரைட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் சைடில் லை ஆகிற எல்லா வேல்யூஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணக்கூடாது, க்ளோஸ் வேல்யூஸ். ஸோ க்ளோஸ் வேல்யூ சி இது வந்து இப்போ -2 தான் நம்ம சின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம -2 -1 ஆனால் நம்ம ஜென்ரல் டேர்மாக தான் நம்ம இங்கே சொல்யூஷன் ரைட் பண்ணுறோம். இப்போ -2 தானே இது ஆக்சுவலாக. -2க்கு ரைட் சைடில் க்ளோஸ் வேல்யூவும் எப்படி இருக்கும், 0 விட ஸ்மாலர் தானே. எல்லா வேல்யூஸ் ரைட் சைடில் லை ஆகிறது பார்க்கக்கூடாது, க்ளோஸ் வேல்யூஸ் மட்டும்தான் பார்க்கணும். ஸோ க்ளோஸ் வேல்யூ. ஸோ லிமிட் x is approaching towards the c. இந்த சைடில் இருந்து அப்ரோச் ஆகுது towards the c f of x. அப்போ க்ளோஸ் வேல்யூ ஸ்மாலர் தென் 0ன்றதுனால இங்கேயும் நம்ம x plus 2 தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ ரீப்ளேசிங் f of x as x plus 2. ஓகே, இப்போ வந்து எக்ஸுக்கு பதிலாக இங்கே லிமிட் அப்ளை பண்ணலாமா, c plus 2. இப்போ பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் சியோட வேல்யூ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் மூணுமே சேமாக இருக்கா, மூணுமே சேமாக இருந்தால் நம்ம என்ன சொல்லலாம், ஹியர் எஃப் ஆஃப் சி வேல்யூ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் லிமிட் எல்லாமே சேமாக இருக்குது. ஸோ த கிவன் ஃபங்க்ஷன் ஓகே கிவன் ஃபங்க்ஷன் continuous for எதுக்கு, if x is less than 0 மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அதே மாதிரி கிரேட்டர் தென் 0க்கு ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக இல்லையான்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். கேஸ் 2 எடுத்துக்கிட்டு பார்க்கலாம். கேஸ் 2 கண்டிஷனு இஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 0. கிரேட்டர் தென் 0னா கூட நம்மளுக்கு இந்த ரியல் லைனில் கிரேட்டர் தென் 0 இன்ஃபினிட் நம்பர்ஸ் இருக்குது. ஸோ இன்ஃபினிட் நம்பர்ஸ்க்கும் சேர்த்து நம்ம ஒரு சின்னு சொல்லி நேம் பண்ணிக்கலாம். லெட் சி பி த any real number at the same time அது எப்படி இருக்கணும், 0 விட அதிகமாக இருக்கணும். c be the any real number such that c is greater than 0. first f of c greater than 0 then அப்போ given functionல 0 விட அதிகமாக நம்ம வேல்யூ டொமைன் எடுக்கிறப்போ ஓகே இன்புட்டாக சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஃபங்க்ஷன் வந்து -x plus 2. அப்போ f of x equal to -x plus 2 னா f of c எப்படி இருக்கும், -c plus 2. ஓகே, இப்போ அதே தான் நம்ம என்ன பண்ணணும், லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்க்கும் ரைட் ஹேண்ட் லிமிட்க்கும் இதே தான் நம்ம ஆக்சுவலாக சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஏன்னா கிரேட்டர் தென் 0ன்றப்போ இந்த சைடு வேல்யூஸ் தானே. ஓகே, இந்த சைடு வேல்யூஸ் 1 2 3. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3ன்னு எடுத்துக்கிட்டா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் க்ளோஸ் வேல்யூவும் 0 விட அதிகம், ரைட் ஹேண்ட் சைட்லேயும் க்ளோஸ் வேல்யூஸும் 0 விட அதிகம் தான். அப்போ போத் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்லேயும் ரைட் ஹேண்ட் லிமிட்லேயும் நம்ம அப்ளை பண்ண வேண்டிய ஃபங்க்ஷன் என்ன, -x plus 2 ஃபங்க்ஷன் தான் நம்ம அப்ளை பண்ணுவோம். ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் x is approaching towards the c from the left side. அப்போ f of x. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி f of xக்கு பதிலாக -x plus 2 ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம்.
So limit x tends to c minus x plus 2. இப்போ லிமிட் நம்ம இதில் லிமிட் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் மைனஸ் சி ப்ளஸ் 2. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டோட ரிசல்ட் வந்து மைனஸ் சி ப்ளஸ் 2. இப்போ ரைட் ஹேண்ட் லிமிட்டும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். லிமிட் x is approaching towards to c f of x. ஓகே லிமிட் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ரைட் சைட்லேயும் க்ளோஸ் வேல்யூஸ் பாசிட்டிவ் வேல்யூஸ்க்கு ரைட் சைடில் க்ளோஸாக இருக்கிறது கூட 0 விட அதிகமாக தான் இருக்கும். 0 விட அதிகமாக இருந்தாலே நம்ம யூஸ் பண்ண வேண்டியது மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2 தான். ஸோ ஃபங்க்ஷனுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்துகிட்டு மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2 சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ லிமிட் அப்ளை பண்ணனாகும் மைனஸ் சி ப்ளஸ் 2 இது ரைட் ஹேண்ட் லிமிட். ஸோ இங்கேருந்து நம்ம என்ன சொல்லலாம் எஃப் ஆஃப் சியோட வேல்யூ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் எல்லாமே சேமாக இருக்கா. ஸோ here f of c value equal to left hand limit and right hand limit. So the given function continuous for given function continuous for x greater than 0 க்கு. ஓகே கேஸ் 1 கேஸ் 2ல நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். கேஸ் 1லையும் கேஸ் 2ல கொடுத்துருக்குற டொமைனுக்கு ஸோ டொமைனில் இன்புட்டில் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸாக்ட்லி 0ன்னு சொல்லி டொமைன்லேயே கிடையாது. டொமைன்னா இன்புட் வேல்யூஸ் தான். ஸோ நம்மளுக்கு இல்லாத பட்சத்தில் நம்ம அவுட்புட் பற்றி வரி பண்ணல. ஸோ 0ன்றது இந்த பர்டிகுலர் இந்த ரியல் லைனில் இல்லை அப்படின்றது மாதிரி நினச்சிக்கோங்க. ஓகே டிக்ஷனரியே இல்லை அப்படின்ற மாதிரி 0ன்றதே இல்லை. அப்போது 0 இல்லாமல் ரிமைனிங் வேல்யூஸ்க்கு எல்லாமே கண்டினியூஸ் தானே. ஸோ அவங்க 0வும் இன்க்ளூடட் அப்படின்னு கொடுத்து அங்கே வந்து டிஸ்கண்டினியூ ஆகிறப்போ இந்த ஃபங்க்ஷன் டிஸ்கண்டினியூஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம ரைட் பண்ணுவோம். 0ன்றது அவங்க டொமைன்லேயே இன்புட்டாகவே கொடுக்கல. அப்போ அவுட்புட் எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு அதை பற்றி ப்ராப்ளம் இல்லை. ஸோ நம்ம இங்கே எப்படி எழுதலாம் ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ் அட் ஆல் பாயிண்ட்ஸ் இந்த டொமைன் ஆஃப் எஃப். அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த இன்புட்ஸ்க்கு எல்லாமே ஃபங்க்ஷன் இங்கே என்ன இன்புட் கொடுக்குறாங்க எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 0 எக்ஸ் இஸ் லெஸ் தென் 0 தானே. அந்த இன்புட்ஸ்க்கு அந்த டொமைன் ஆஃப் எஃப்க்கு ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக தான் இருக்குது அப்படின்றத நம்ம ஃபைனல் சொல்யூஷன் ரைட் பண்ண போகிறோம். ஃப்ரம் கேஸ் 1 அண்ட் கேஸ் 2 ஃப்ரம் கேஸ் 1 அண்ட் கேஸ் 2 okay from case 1 and case 2 the function is continuous second it's not writing okay continuous at all points in the domain of f. That's all. So thank you for watching. Any doubts in the comment la leave pannunga.